எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் மதுரை அண்ணா நகர் சிக்கந்தபுரத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள்லாம் போயர் நாய்க்கர் சங்கத்தில் சேர்ந்தவங்க. நாங்களாம் இன்றைக்கி நாய்க்கருக்கு பால் குடம் எடுத்துகிட்டு வந்து நாய்க்கருக்கு ஊற்றுறதுக்காக நாங்கள் எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து எல்லாருமே ஒரே மாதிரி வந்திருக்கோம். வணக்கம். நாங்கள் மதுரை அண்ணா நகர்லேருந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இப்போ தான் எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கோம். நாங்களாம் திருமலை நாயக்கரோட எல்லாரும் சொந்தக்காரவங்க, அதனால் வந்திருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் மதுரை அண்ணா நகர் ஸ்ரீகந்தபுரத்துலேருந்து வரோம். நாங்கள் ஸ்ரீகந்தபுரம் தான், சிக்கந்தரபுரம் கிடையாது. சிக்கந்தர் எங்கேயும் வரல, ஸ்ரீகந்தபுரம் தான் என்றைக்குமே. ஸ்ரீகந்தபுரம் வரோம். நாங்கள் எல்லோரும் போயர் நாயக்கர் மக்கள் சமாஜம் சேர்ந்தவங்க. இன்றைக்கி மாமன்னர் திருமலை நாயக்கர் 442வது ஜெயந்தி விளையாட்டு மரியாதை செலுத்த வந்திருக்கோம். நாங்கள் ஏரியா ஒரே மாதிரி சேலை எடுத்து பால் கூட எடுத்து மிக சிறப்பாக மரியாதை செலுத்த வந்திருக்கோம். அந்த மரியாதை செலுத்திட்டோம். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டோம் வந்திருக்கோம். நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் என்றைக்குமே ஜெயிக்க முடியும். அதை ஒற்றுமையை செலுத்தும் கொள்ளைமையாக தான் ஏரியாவில் இருக்க எல்லா மக்களையும் ஒற்றுமையைப்படுத்தி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கோம். இந்த ஒற்றுமை இன்றைக்கி இல்லை, என்றைக்கும் ஒன்று தொடரும். ஒற்றுமையாக இருப்போம், எதையும் ஒன்று ஜெயிப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த மாதிரி சீமானை நம்ம இன மக்களை ரொம்ப இழிவாக பேசுகிறாப்புல. சீமானுக்கு எச்சரிக்கிறோம். நாங்கள் ஒன்று கூடினா சீமான் கட்சி தொடராது. நாங்கள் நினைச்சாதான் இங்கே ஆட்சியே நடக்கும். என்றைக்குமோ நாங்கள் கட்சியில் இறங்கினா அரசியலே மாறிடும். சீமான் கட்சியை எச்சரிக்கிறோம். இது தொடர்ந்தால் மறு நடவடிக்கை சீமான் கட்சியை அழிக்கப்படும். நினைச்சுக்கோங்க. எங்க சமுதாய மக்களை இழிவுபடுத்தி பேசவே கூடாது. என்றைக்கும் இன்னைக்கு ஒன்று தொட ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா மக்களும். நாளைக்கு இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே ஒன்று தொட ஆரம்பிச்சோம்னா நல்லதில்ல. இது சீமானை எச்சரிக்கிறோம் வகையில் நாங்கள் ஒரு அறிக்கை தெரிவிக்கிறோம். எல்லா மக்களும் ஒன்றா இருக்கணும். அவங்க தலைவரை அவங்க வழங்கட்டும். ஆனால் எந்த தலைவரும் இழிவாக பேசக்கூடாது. நன்றி, வணக்கம். அருள்தாஸ்புரம் மதுரை நாயுடு சங்கத்திலேருந்து வர்றோம். ஜெயக்குடி அவர்கள் தலைவராக இருக்கார். செயலாளராக குமார் இருக்கார். இளைஞர் அணி செயலாளராக வெங்கடேசன் அவர்கள் இருக்காங்க. 10 வருஷமாக நாங்கள் சிறப்பாக இந்த மன்னர் விழா கொண்டாடிட்டு இருக்கோம். கழகத்திட்ட உதவிகள், நிதியுதவிகள், அன்னதானம், பால் குடம், அப்புறம் முதியவர்களுக்கு நிதியுதவி, இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு குரூப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. 100 பேர் சங்கத்துக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. மகாஜன சங்கம் நாங்கள் நிற்க அனைவருமே மதுரை அருள்தாஸ்புரம் தத்தனேரி பகுதியில் வசிக்கக்கூடியவங்க. எங்களுக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு ஒரு உன்னத தலைவர், உத்தம தலைவர் 442 அப்படி இந்த ஜெயந்தி விழாவை பார்க்கறதுக்கு நாங்கள் பெருமை அடைகிறோம். இது வரைக்கும் எந்த தலைவர் அப்படி பார்த்ததில்லை. இந்த மதுரையில் மீனாட்சி அப்படின்னு எங்களை படி அடக்குது. இந்த மதுரையில் உள்ள வந்தாரை வாழ வைக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் எந்த குறையும் இல்லை. அதை நிறுவியவர் உத்தம தலைவர் மாமன்னர் நம்ம திருமலை நாயக்கர். நாங்கள் இந்த விழாவுக்காக ஒரு மாதமாக அனைத்து பெண்களும் மகளிர் அணி சேர்ந்து விரதம் இருந்து பால் குடம் ஏந்தி நடைபயணமாக எங்களுடைய தெருவில் நகரவளமாக இதோ பாருங்கள் இந்து மகாஜன சங்கம் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி உன்னதமாக உற்சாகமாக அந்த பால் குடம் எடுத்து இது போக இது மட்டும் இல்லாமல் ஒரு 500 பேருக்கு எங்களுடைய தெருவில் அன்னதானம் கொடுத்து அதனைத் தொடர்ந்து மிகவும் நலிந்தோருக்கு, அதாவது மிகவும் ஏழைப்பட்டவங்களுக்கு சேலைகள் கொடுத்து இது பூராமே எங்களுடைய அன்றாட உழைப்பில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பணத்தை போட்டு இதை செஞ்சு இந்த விழாவாக ஒவ்வொரு வருடமாக தீபாவளி எங்களுக்கு பெருசு இல்லை, திருமலை நாயக்கர் இவருடைய ஏந்தி தான் பெருசு என்று நாங்கள் எல்லாருமே உன்னதமாக இதை நாங்கள் கண்டுகளிச்சு சந்தோஷமா இருக்கிறோம். இன்னைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அப்படி நிறுவிய அந்த இடத்துல வாடி வாசலை பார்த்தீங்கன்னா 3 ராமம் போட்டிருக்கும். அதை நிறுவியவர் இந்த திருமலை நாயக்கர். இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்றும் நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுடைய வம்சாவளி என்று எங்கள் குழந்தைகளுக்கு பூரா சொல்லி கொடுக்குறோம். நம்ம மதுரையில் பிறந்ததுக்கு எவ்வளோ ஒரு புண்ணியான நாங்கள் சந்தோஷப்படுறோம். எங்களுக்கு இந்த மதுரையில் திருமலை நாயக்கர் சிலைக்கு வருடம் குரு ஜெயந்தி விழாவை மாலை மரியாதையோட பாலாபிஷேகம் செய்து அவ்வளவு ஒரு சிறப்பா பண்றோம். இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன என்று அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தில் 7 அதிசயம் என்கிறோம். ஆனா 7 அதிசயம் முதல் அதிசயம் மீனாட்சி அம்மன் கோயில். இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எந்த தலைவர் சிலை உள்ள இல்லை. ஆனால்
அம்மன் சிலைக்குள்ள உள்ள நுழையும் போது எங்க திருமலை நாயக்கருடைய சிலை மிக கம்பீரமாக காட்சி அளித்து முதலை அவரை சரிசித்து தான் அம்மனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கொடுப்பனத்தை இந்த மாமன்னர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. ஆகையால் ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு இதுதான் சிறப்பான பண்டிகை. வாழ்க திருமலை நாயக்கர், வளர்க அவர்களுடைய புகழ். சில போலி தமிழ் தேசியம் பேசுறாங்க, அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? அதாவது இன்னைக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நாங்க ஒரு திருமலை நாயக்கர் தலைவர் ஜாலியானா பார்க்கல. இன்னைக்கு இந்த மதுரையில இன்னைக்கு கம்பீரமா இருக்கக்கூடிய எந்தெந்த வெளிநாட்டுல இருந்து மீனாட்சி உங்களுக்கு வராங்க, பேசுறவங்க தெலுங்கர் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு இருமொழி தாய்மொழி, ஒன்று தமிழ், இரண்டாவது தெலுங்கு. ஆனா நாங்கள் அனைவருமே தமிழர்கள் தான். அதனால பேசுறவங்க பேசட்டும், எங்களுடைய செயல் என்றும் தொடரும். அருமை, நன்றிங்க. வணக்கம். மதுரை மாவட்டம், நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கோம். திண்டுக்கல் கிளை சுல்வாரப்பட்டி. எல்லோரும் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த திருமலை நாயக்கர் மகாலை அனுபவிக்க அவர் பிறந்த நாளை நோடி வந்து கொண்டிருக்கோம். ஆகையால் எல்லோருக்கும் நன்றி. எனது பெயர் செல்வராணி. நான் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து வருகிறேன். இந்த திருமல் நாயக்கர் மகால் என்பது எனக்கு மிகவும் பிடித்தமானவர். அதனால் என்னோட குழந்தைகளை நான் கூட்டிக் கொண்டு இந்த ஊருக்கு வந்து இன்றைக்கு முழுவதும் சந்தோஷமாக இருந்து கொண்டாடுகிறோம். வணக்கம். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் ராஜ்ய கட்சி இனமான போராளி PR சிவசாமி அவர்களின் ஆணைக்கு இணங்க, அவர்கள் உத்தரவின் பேரில் மதுரை மாவட்ட போயர்கள் சங்கம் நல சார்பாக இந்த மண்டர் ஜெயந்தி விழாவிற்கு வெகு சிறப்பாக அனைவரும் கலந்து கொண்டார்கள். இந்த சிறப்பு விழாவினை வெகு சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து சமுதாய மக்களுக்கும், அனைத்து போயர் சமுதாய மக்களுக்கும் எங்களது மக்கள் ராஜ்ய கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை மாவட்டத்தில் உள்ள சக்கிமங்கலம், பூலாங்குளம், கருப்பாயூரணி, அண்ணாநகர், பாலமேடு, பைக்ரா, தனிச்சியம், தேவசேரி, முடுவார்பட்டி போன்ற அனைத்து கிராமங்களிலிருந்து வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் மக்கள் ராஜ்யம் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.